எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா அச்சு அசல் ஹோட்டலில் சாப்பிட்ற சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா 2 பெரிய வெங்காயங்க, ஒரு 15 குட்டி வெங்காயங்க, சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை. இன்றைக்கி நான் என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கீங்க, 4 அவரைக்காய், ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க. இது கூடவே கொஞ்சோண்டு அரசாணிக்காவும் ஒரு சின்ன கேரட்டும் போட்டிருக்கேங்க. அரசாணிக்காய் அதிகமாக போனால் இனிக்கிறக்க ஆரம்பிச்சிருங்க, அளவாக எடுத்துக்கோங்க. இது கூடயே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாகவே ஊறிடுங்க. இது வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளுங்க. உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். டம்ளர் அரிசி எடுத்திருக்கீங்க, அதுக்கு ஈக்குவலாக அரை டம்ளர் பருப்பு எடுத்திருக்கீங்க. நீங்கள் 2 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 1 டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பு ஈக்குவலாக இருந்தால் தாங்க சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் ஹீட் ஆனதையும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க, வரமிளகா 2 போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. இந்த சின்ன வெங்காயம் முழுசாக போட்டிங்கன்னா தான் சாம்பார் சாதத்தில் எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு முருங்கைக்காய், அவரைக்காய், தக்காளி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரசாணிக்காவும் கேரட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இது காய்கறி எண்ணெயில் நல்லா வதங்கறதுக்காக போடுறோங்க. போட்டு ஒரு 2 ஓட்டுங்க. இது கூடவே நம்ம நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட போகிறோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் சாதத்தோட கலருக்காக தாங்க நம்ம போடுறோம். இல்லைனா கலர் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்டாக இருக்காதுங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நம்ம ஹோம்மேட் சாம்பார் மசாலா போட போகிறோங்க. இதில் கொத்தமல்லி, மிளகாய், அப்புறம் பருப்பு வகைகள் எல்லாமே இருக்குங்க. இது ஒன்லி ஹோம்மேடுங்க. இது போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கோங்களே அந்த நெல்லிக்காய் சைஸ் புளி, அதையும் ஊற்றி ஒரு 2 ஓட்டுங்க. நல்லா இந்த சாம்பார் பொடி கூட அந்த புளி நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இது கூடவே ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நம்ம எதுக்காக ஊற்றுறோம்னா இது நல்லா அந்த மசாலாவோட பைண்ட் ஆகி வர்றதுக்காக தாங்க நம்ம தண்ணி ஊற்றுறோம். இப்போ நான் 1 டம்ளர் 1.5 டம்ளருங்க கணக்கு பருப்போட நான் 7 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே நான் ஒயிட் சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் வெல்லம் கூட போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. மூடிட்டு ஒரு 5 விசில் வரட்டுங்க. வெயிட் பண்ணலாம். 5 விசில் விட்டு இறக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட சாம்பார் சாதம் ரெடிங்க. ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருக்கும். இப்போ நம்ம இதில் இருக்கிற முருங்கைக்காய் எல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க. முருங்கைக்காய் கூட போட்டு கடைஞ்சிங்கன்னா அது வாயில் வருங்க. சாப்பிட்றக்கு கூட நல்லா இருக்காது, சக்கையாக வரும். இப்போ தனியாக இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பருப்பாமத்தை வச்சுட்டு இந்த சாம்பார் சாதத்தை நல்லா கலக்கிக்கலாங்க. இப்படி ஒரு கலக்கு, அப்படி ஒரு கலக்குனிங்கன்னா நம்மளோட டேஸ்டான ரிச்சான க்ரீமியான ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே அச்சசல் இருக்குங்க. நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆயிருங்க. இப்போ இது கூட இந்த முருங்கைக்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாங்க, முருங்கைக்காய் உடஞ்சிருங்க. இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு அப்பளம் வச்சு அந்த அப்பளத்தையும் இந்த சாம்பார் சாதத்தையும் சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.